வணக்கம். தஞ்சாவூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் வழியாக தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை NH36 பழைய பெயர் NH45C போகுதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மொத்தம் 150 கிலோமீட்டர். தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 60 கிலோமீட்டர். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் ஒரு 40 கிலோமீட்டர், கும்பகோணத்துலேருந்து அணக்கரை ஒரு 20 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டருக்கு வரை இது செல்லுது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, 60 கிலோமீட்டருக்கு 2 டோல்கேட்டுங்க. இந்த தஞ்சை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 2 டோல்கேட்டு, மற்ற 3 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒரு டோல்கேட்டு. அது மாதிரி இப்போ இருக்குது. இப்போ தஞ்சாவூர்லேயும் சென்னை போனீங்கன்னா 2 இடத்துல 100 ரூபா, கும்பகோணத்துலேயும் சென்னை போனீங்கன்னா இந்த சோழபுரம் டோல்கேட்டில் ஒரு 100 ரூபா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மற்ற 3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு டோல்கேட் தான். அது காடாம்புலியூர்கிட்ட வருது. அது இன்னும் வேலைகள்லாம் ஆரம்பிக்கல. அந்த வேலைகள்லாம் ஆரம்பித்த பிறகு தான் அந்த டோல்கேட் வரும். அது வரைக்கும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கெல்லாம் எந்த டோல்கேட்டும் கிடையாது. தஞ்சை மாவட்ட மக்களுக்கு மட்டும் சிறப்பாக 2 டோல்கேட்டு. நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வந்தீங்கன்னாலும் இங்கே நீங்கள் டோல்கேட் கட்டி தான் போகணும். தஞ்சை மாவட்ட மக்களை இங்கே பாருங்கள், இந்த இன்றைக்கி நம்ம போட்டுக்கிட்டு இருந்து சோழபுரம் டோல்கேட் அப்டேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்னும் சில மாதங்களில் இதுவும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டா நம்ம தஞ்சை மாவட்ட மக்களுக்கு 2 டோல்கேட் கிடச்சிடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருந்துக்குங்க. எப்படி அப் அண்ட் டவுன் எடுக்கலாமா இல்லை சிங்கிள் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்து சிறப்பாக பயணம் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.